வணக்கம். வெல்கம் டு திருப்பூரில் ஒரு சமையல். இன்றைக்கி நாம் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அதில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட 3 பூண்டு பல்லை சேர்த்துக்கிறேன். கூடவே சின்னதாக ஒரு இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது தக்காளி குழம்புங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1.25 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கீத்தா அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கின உடனே நல்லா ஆறட்டும். ஆற வச்சு ஒரு பவுல் மிக்சிக்கு மாற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது குழம்பு தாளித்து விடலாம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிறேன். இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இது தக்காளி குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகிடும். இதோட வாசனை ரொம்ப நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ இப்போது இங்கே முடியுது. இதே மாதிரி மறுபடியும் ஒரு புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.